ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஃபோட்டோவில் க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் ஃபோட்டோஷாப்பில் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க எடிட்டிங்குள்ளே கிளம்பலாம். ஃபைல் அப்படின்னு இதில் அதுக்குள்ளே போயிட்டு ப்ளேஸ் இம்போர்ட்டடு அப்படின்னு இதில் அதுக்குள்ளே போயிட்டு செலக்ட் அப்படின்னு இருக்குதுல்ல அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே கலர் ரேஞ்ச் அப்படின்னு இருக்குதுல்ல அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சாம்பிள் கலர்ஸ் அப்படின்னு இருக்குதுல்ல அது வச்சுக்கோங்க. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இன்வெர்ட் அப்படின்னு இருக்குதுல்ல அதை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லிக்விட் ஒரு இது மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் இந்த கலர் இருக்குதுல்ல இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக பிளாக் ஆகிடும். பிளாக் தான் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட். அதைத்தான் நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். அது மட்டும் பிளாக் கலரில் வரணும். நம்ம உள்ளுக்கிற ஷேப் பிளாக் கலரில் வரக்கூடாது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே கொடுத்துக்கோங்க. க்ளீனாக செலக்ட் ஆகிடுச்சு. தேர்டாக இருக்க இந்த மாஸ்க் அப்படிங்கிற அதை கொடுத்துக்கோங்க. அப்போ க்ளீனாக ரிமூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறத இரேசர் டூல் எடுத்து சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே அழிச்சிடுங்க. அதுக்கப்புறம் Ctrl+Shift+E அழுத்தி மெர்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹியூ சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்குதுல்ல அது கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் இன்னுமே க்ரீன் கலர் எட்ஜில் வந்து க்ரீன் கலராக இருக்குது. அதனால் இந்த மாஸ்டர் அப்படின்னு இருக்குல்ல அதில் க்ரீன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லைட்டாக எல்லோ கொண்டு வந்துருங்க. பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்குதோ கிட்டத்தட்ட அது கொண்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை மெர்ஜ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ க்ளீனாக நம்ம க்ரீன் ஸ்க்ரீனை அப்ளை பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.